திரு ஷியாம், இது இனி எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இப்போ திரு பிரகாஷ் சொன்ன ஒரு வார்த்தையை நிறைய பேர் குறிப்பிட்டு சொல்றாங்க. ஒன்று, செல்வி ஜெயலலிதா மாதிரியான ஒரு அணுகுமுறையை திரு விஜய் கடைபிடிக்கிறாரு, இல்லை செல்வி ஜெயலலிதாவை மீறிய ஒரு 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 தனிப்பட்ட சில விஷயங்களை பர்சனலாக எடுத்துக்கிட்டு இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்கல்ல. நீங்க எப்படி இதை அணுகுறீங்க, பார்க்குறீங்க? 96 பிகினிங்கில் டாக்டர் சுப்பிரமணிய சாமி இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி அப்போ போலீஸ் கமிஷனர் ராஜகோபாலன், பிரகாஷுக்கு தெரியும், கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் படையோட ஹைகோர்ட் வாசலுக்கு வந்துட்டாரு. சாமி உள்ள வேற ஒரு கேஸ் ஆர்குமெண்ட், பர்சனல் ஆர்குமெண்ட், என்னைய கைது பண்ண பார்க்குறாங்கன்னு அவர் நேராக ஜட்ஜுக்கிட்டே முறையிட்டு ஜட்ஜு நீங்கள் அப்படி கைது பண்ண முடியாதுன்னு இப்போ எப்படி இந்த கோர்ட்டில் சொன்னாங்களோ அதே மாதிரி கடைசியில் கைது பண்ண முடியல. ஜெயலலிதா பின் வாங்கிட்டாங்க, கைது பண்ண வேணாங்கிற முடிவு எடுத்தாங்க. ராஜகோபாலன் அதில் பழி வாங்கப்பட்டார். என்னாச்சு? தொடர்ந்து பேசுங்க. ராஜகோபாலன் பழி வாங்கப்பட்டார். இப்போ ஜெயலலிதாவை மீறிய நடவடிக்கைனா ஹைகோர்ட்டில் சொன்ன பிறகு இந்த கைது என்பது தேவையில்லை. கைது இல்லை, வெறுமனே விசாரணைக்கு தான் அழைச்சிட்டு போறோம்னு கோர்ட்டில் வேற அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் உதயநிதி அவர்கள் வீட்டுக்கு செல்லும் போது நீங்க சில ஆவணங்களை காட்டணுங்க. அதாவது டிகே பஸ் வழக்கு, அது அந்த 7 years 7 வருஷம் தண்டனை பெறக்கூடிய குற்றங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்க கைதுக்கே போக முடியும். அப்போ இவங்க கைதுன்னு போனாங்கன்னா ஆவணம் காட்டியிருப்பாங்க, அதில் அவர் கையெழுத்து போட்டிருப்பாரு, உதயநிதி அவர்கள் கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஸோ இது மேட்ரு திருப்பி கோர்ட்டுக்கு சேரும். இதில் இருக்கிற சிக்கல் அதுங்க. விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டாரா, கைது செய்யப்பட்டாரா? காலையில் இருந்த நிலவரம் கைது செய்யப்பட்டாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது பிறகு கோர்ட்டில் என்னன்னா இல்லை விசாரணைக்கு தான் அழைச்சிட்டு போறோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ கைது செய்யப்பட்டிருந்தால் கைது செய்யப்பட்டவருக்கு சில உரிமைகள் இருக்கு, வெறும் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டால் அதுக்கான உரிமைகள் வேற. இப்படியான ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அதாவது பிரகாஷ் சொல்ற ஒரு பாயிண்ட் நான் அக்ரி பண்றேன். என்னன்னா தொடர்ந்து லீகல் ஃப்ரண்ட்லயோ போலீஸ் ஃப்ரண்ட்லயோ கவர்மெண்ட்டுக்கு சரியான அட்வைஸ் இல்லை. அது ஃபெயிலியர் தான். இன்னைக்கு ஒட்டுமொத்த போலீஸ் ஃபோர்ஸு, பொதுமக்களுக்கு ஏராளமான துன்பம், எல்லாருக்குமே கஷ்டம். அதனால என்ன கிடைச்சதுன்னா எதுவுமே கிடைக்கலங்கிற ஒரு நிலைமை வந்துருங்க. இப்போ நாளைக்கு திருப்பி உதயநிதி சட்டமன்றத்துக்குள்ள போக போறாரு. பழைய 1989 மார்ச் மாதம் 25ஆம் தேதி சட்டமன்றத்தில் எப்படி பட்ஜெட் உரையை கலைஞர் வாசிக்க முயற்சி செய்து அதில் ஏற்பட்ட கலவரங்கள் இன்னைய வரைக்கும் அது பேசு பொருளா இருக்கு. அப்படியான ஒரு சூழல். அதாவது தாவேக அரசுக்கு இது மேட் இன் பட்ஜெட். அந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, எப்படிங்க திமுக அதுக்கு எதிர்வினை ஆற்றாம எப்படி இருக்கும்? பிரச்சனை தாங்க. சரி, இது அவங்களுக்கு முதல் பட்ஜெட்டு, ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம். ஒரு அரசாங்கம் 2 கட்சியும் மீறி அந்த கட்சி ஜெயிச்சு வந்திருக்கு. மெஜாரிட்டிக்கு கொஞ்சம் தான் கம்மி, ஆனாலும் ஒரு அரசை அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க முதல் பட்ஜெட்டுங்க. அப்ப பல விஷயங்களை மக்களும் எதிர்பார்த்திருப்பாங்க. இப்ப அது திசை திரும்புது இல்ல. முதல் பட்ஜெட்டுக்கான மகிழ்ச்சி எதுவுமே இல்லாமல போகும். இது என்ன இன்னைக்கு இந்த நடவடிக்கை எடுத்து என்ன ஆக போகுது? உண்மையிலேயே இவருக்கு சம்மன் கொடுத்து விசாரிச்சிருந்திருக்கலாம். சம்மன்ல அவர் கொடுத்த விளக்கம் எங்களுக்கு திருப்தியா இல்லைன்னு சொல்லி கைது நடவடிக்கை அப்ப எடுத்திருந்திருக்கலாம். எத்தனை வழிமுறைகள் இருக்கு. இன்னைக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னு அது எனக்கு உண்மையிலே புரியல. இன்னைக்குங்கிறது எப்படியான நாளுங்க? மிக முக்கியமான நாள் தாவேகாவுக்கு. திமுகவுக்கு முக்கியமான நாள் கிடையாது, ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி கிடையாது. தாவேகா ஒரு வெற்றி பெற்றிருக்கிற சில விஷயங்கள் பாசிட்டிவா செஞ்சிருக்கிறாங்க. அதை ஏன் கன்டினியூ பண்ண விடாதபடி எந்த சக்திகள் தடுக்குது? இது கண்டிப்பாக முதலமைச்சர் ஆராய வேண்டிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். சரி, நன்றி. நான் வரேன் திரு ஜெயசன். அவர் இன்னொரு நிகழ்ச்சிக்கு போறாரு.